வணக்கம். ஆயக்கலைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். Good morning students. In this video we are going to Science 4th unit Science in Everyday Life லெசனோட part 2 வீடியோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் மில்க்கும் ஃபுட் மெட்டீரியல்ஸும் பார்த்தோம். இப்போ செகண்ட் பார்ட்டில் பேக்கிங் ஆஃப் பிரெட் பிஸ்கட் அண்ட் கேக் அண்ட் கேட்ஜஸ்ட் இதை வீடியோவில் பார்ப்போம். Baking of bread, biscuit and cake. Baking is a method of cooking. We use dry heat to bake. Bread, biscuit and cake are some examples of baked food items. பேக்கிங்னா அடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடுதல்ன்றது சமைக்கும் முறையில் ஒன்று. உலர் வெப்பத்தை பயன்படுத்தி அடுதல் சமைக்கும் முறை மேற்கொள்ளப்படுகிறது. ரொட்டி, பிஸ்கட் மற்றும் கேக் ஆகியவை அடுதல் உணவுப் பொருள்களுக்கு சில உதாரணங்களாக சொல்லப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஒன்று பிரெட். பிரெட்னா என்னென்னா ரொட்டி. பிரெட் இஸ் எ காமன் ஃபுட் ப்ராடக்ட் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் டஃப் பை பேக்கிங். இட் இஸ் an important source of energy for sick people. It is also one of the ancient foods made by humans. Bread is a low-fat food. ரொட்டி என்பது ஒரு பழங்கால உணவு. இந்த ரொட்டி முறை அடுதல் முறையில் சமைக்கப்படுவது. மாவை பிசைந்து சமைக்கப்படும் ஒரு உணவு. இந்த ரொட்டியை நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு உணவு. ரொட்டி குறைந்த கொழுப்புள்ள உணவு வகையாகும். மனிதர்களால் தயாரிக்கப்பட்ட பழங்கால உணவு முறைகளில் இது ஒன்று. Bread has the nutrients required for normal development and good health. To make bread we need wheat flour, yeast, water, சுகர் அண்டு சால்ட். உடல் வளர்ச்சிக்கும் நலத்திற்கும் தேவையான ஊட்டச்சத்துக்கள் இந்த ரொட்டியில் இருக்குது. இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா கோதுமை மாவு, ஈஸ்ட், நீர், சர்க்கரை மற்றும் உப்பு ஆகியவற்றை கொண்டு இந்த ரொட்டி தயாரிக்கப்படுகின்றது. Do you know bread spoils 6 times faster when kept in fridge than at ரூம் டெம்பரேச்சர். ரொட்டியானது அறை வெப்பநிலையிலேயே இருப்பதை விட குளிர்சாதன பெட்டிகளில் வைக்கும்போது 6 மடங்கு வேகமாக கெட்டு போகிறது. ரொட்டியை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது சாதாரண வெப்பநிலையில் வைப்பதை விட 6 மடங்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால கெட்டு போய்டும்னு சொல்கிறாங்க. அதனால் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணாதீங்க, ரொட்டியை வச்சு யூஸ் பண்ணாதீங்க. ப்ரெட்டுக்கு அடுத்து செகண்ட் ஒன் பிஸ்கட். Biscuit is a small flour-based baked food. They are generally made of wheat flour or oats and sweetened with sugar. The main ingredients of biscuit are flour, sugar, butter, water, milk, baking powder and flours. Biscuits are salty or sweet. Some biscuits have cream in between. Biscuits is a small flour-based baked food. They are generally made of wheat flour or oats and sweetened with sugar. மாவை பயன்படுத்தி அடுதல் முறையில், அடுதல்னா பேக்கிங் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த முறையில் தயாரிக்கப்படும் ஒரு எளிய உணவுப் பொருள் பிஸ்கட் தான். பொதுவாக இவை கோதுமை மாவு அல்லது ஓட்ஸில் தயாரிக்கப்படுது. அதோட சர்க்கரை சேர்த்து இனிப்பாக செய்யப்படக்கூடிய உணவாகும். இதில் என்னென்ன பொருள் கலந்துருக்காங்கன்னா த மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆஃப் பிஸ்கட் ஆர் ஃப்ளார், சுகர், பட்டர், வாட்டர், மில்க், பேக்கிங் பவுடர் அண்ட் ஃப்ளேவர்ஸ். இதில் மாவு, சர்க்கரை, வெண்ணெய், நீர், பால், ரொட்டி, சோடா மற்றும் சுவையூட்டிகள் ஆகிய பொருட்களை கொண்டு பிஸ்கட் தயாரிக்கப்படுகிறது. பிஸ்கட்ஸ் ஆர் சால்ட்டி ஆர் ஸ்வீட். சம் பிஸ்கட்ஸ் ஹாவ் க்ரீம் இன் பிட்வீன். இவை உப்பு அல்லது இனிப்பு சுவை உடையவை. சில பிஸ்கட்டுகளுக்கு இடையில் இனிப்பு குழைமம், க்ரீம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இனிப்பு குழைமம் சொல்கிறது. அதை வைத்து அவை தயாரிக்கப்படுகின்றன. Do you know biscuits are made with baking powder to make it airy. பிஸ்கட்ஸை பேக்கிங் சோடாவை கொண்டு மிருதுவாக தயாரிக்கப்படுகிறது. ஏரினா மிருதுவாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு கேக். Cake is a baked dessert. It is like a sweet bread. There are many varieties of cake with specific ingredients. We use cake during celebrations. The common ingredients of the cake are flour, sugar, eggs, oil, baking powder and flouring agent. Cake is a baked dessert. It is like a sweet bread. கேக் என்பது அடுதல் முறையில் தயாரிக்கப்படுகிறது. இது ஒரு இனிப்பு வகையாகும். இது இனிப்பு ரொட்டியை போன்றது. There are many varieties of cake with specific ingredients. இதில் சேர்க்கப்படும் பொருள்களின் அடிப்படையில் இதன் சுவையும் மாறுபடும். We use cake during celebrations.
சில வகை கொண்டாட்டங்களின் போது இந்த கேக்கை நம்ம பயன்படுத்துவோம். பர்த்டேஸ், மேரேஜ், ஃபங்க்ஷன்ஸ், கேக்கு வச்சு அதை வெட்டி நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். த காமன் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆஃப் த கேக் ஆர் ஃப்ளார், சுகர், எக்ஸ், ஆயில், பேக்கிங் பவுடர் அண்ட் ஃப்ளேவரிங் ஏஜென்ட். இந்த கேக்குக்கு செய்ய என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணுவோன்னா மாவு, சர்க்கரை, முட்டை, எண்ணெய், பேக்கிங் தூள் மற்றும் வாசனை பொருட்கள் ஆகியவை கேக்கில் அடங்கியுள்ளன. ட்ரை டு ஆன்சர். பதிலளிப்போமா? ஃபர்ஸ்ட் ஒன், பிரெட் இஸ் டேஷ் லோ ஆர் ஹை ஃபேட் ஃபுட். லோ டிக் பண்ணி டேஷில் எழுதிக்குங்க. செகண்ட் ஒன், பிஸ்கட்ஸ் ஆர் மேட் ஃப்ரம் டேஷ் வீட் ஃப்ளார், ரைஸ் ஃப்ளார். எதில் மேக் பண்ணுவாங்க? வீட் ஃப்ளாரில் தான் மேக் பண்ணுவாங்க இல்லையா? வீட் ஃப்ளார் எடுத்து எழுதிக்குங்க டேஷில். தேர்ட் ஒன், டேஷ் இஸ் அசோசியேட்டட் வித் பர்த்டே செலிப்ரேஷன். பர்த்டே செலிப்ரேஷனில் கேக் வச்சுருப்பாங்களா, பிஸ்கட் வச்சுருப்பாங்களான்னு கேட்குறாங்க. இதில் கேக் டேஷில் எழுதிக்குங்க. நெக்ஸ்ட் பேஜ், கேட்ஜெட்ஸ். கேட்ஜெட்ஸ்னால் சிறு பொறி கருவிகள் அப்படின்னு சொல்லுவோம். திங்க் ஆஃப் த எலக்ட்ரானிக் டிவைசஸ் வி யூஸ் எவ்ரிடே. த ஃபோன் தட் வி யூஸ், த கேமரா தட் கோஸ் வித் அஸ் ஆன் எவ்ரி வெக்கேஷன், த டிவி that we watch for fun. All these devices that we use are called gadgets. A gadget is a small electronic machine or device which does something useful. Number of gadgets have changed our lives. They make our life enjoyable. நம்ம டெய்லி லைஃப்பில் நாள்தோறும் பயன்படுத்தக்கூடிய மின்னணு சாதனங்கள் என்னென்னு நீங்கள் நினைவு கூறி சொல்லணும். நாம் பயன்படுத்தும் கைபேசி, ஒவ்வொரு விடுமுறையிலும் பயன்படுத்தும் புகைப்பட கருவி, கேளிக்கைக்காக பார்க்கும் தொலைக்காட்சி போன்ற சாதனங்களையே மின்னணு சாதனங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் சிறு பொறி கருவிகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மின்னணு சாதனம் என்பது பயன்படக்கூடிய சிறிய ஒரு மின்னணு இயந்திரமாகும். பல மின்னணு சாதனங்கள் நம் வாழ்க்கையை மகிழ்ச்சி ஆக்குகின்றன. எக்ஸாம்பிளாக என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா லேப்டாப், ஃபோன், கேமரா, பென்ட்ரைவ், ஸ்பீக்கர். இதில் ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பார்ப்போம். ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இது தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா திறன்பேசிகள். அபார்ட் ஃப்ரம் கம்யூனிகேஷன், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஹாவ் த எபிலிட்டி டு ஆக்சஸ் த இன்டர்நெட் அண்ட் ஸ்டோர் ஃபைல்ஸ், டேக் ஃபோட்டோஸ், ட்ராக் லொக்கேஷன் அண்ட் மச் மோர். இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எதுக்கு பயன்படுதுன்னா தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷனுக்கு பயன்படுது. டேக் ஃபோட்டோஸ் புகைப்படம் எடுப்பதற்கும், ட்ராக் லொக்கேஷன் ஒரு இடத்தின் வழித்தடங்களை அறிவதற்கும், நமது கோப்புகளை சேமித்து வைப்பதற்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பயன்படுகின்றது. நெக்ஸ்ட், போர்ட்டபிள் மியூசிக் பிளேயர். இட் ஸ்டோர்ஸ் அண்ட் பிளேஸ் thousands ஆஃப் சாங்ஸ். வி கேன் லிசன் டு சாங்ஸ் எனிவேர், எனி டைம். போர்ட்டபிள் மியூசிக் பிளேயர்னா கையடக்க இசைக்கருவி. ஆயிரக்கணக்கான பாடல்களை சேமித்து எங்கேயும் எப்போது வேண்டுமானாலும் அவற்றை கேட்க கையடக்க இசைக்கருவி பயன்படுகிறது. டேப்லெட்ஸ் கையடக்க கணினி. டேப்லெட்ஸ்னால் கையடக்க கணினி. பீப்புள் யூஸ் டேப்லெட்ஸ் ஆர் டு ரீட் புக்ஸ், ப்ளே கேம்ஸ் அண்ட் வாட்ச் வீடியோஸ். புத்தகங்கள் வாசிக்கவும், விளையாடவும் மற்றும் படக்காட்சிகளை பார்க்கவும் அதிக அளவில் கையடக்க கணினியை மக்கள் பயன்படுத்துகின்றனர். நெக்ஸ்ட், பென்ட்ரைவ். இட் இஸ் எ ஸ்மால் கேட்ஜெட் யூஸ்டு ஃபார் ஸ்டோரிங் அண்ட் டிரான்ஸ்ஃபரிங் எனி டைப் ஆஃப் ஃபைல் இன் ஃப்ரம் எ கம்ப்யூட்டர். கணினியிலிருந்து எந்த வகை கோப்பையும் சேமிக்கவும் பரிமாற்றம் செய்யவும் பயன்படுத்தும் சிறியதொரு கருவி விரலி, பென்ட்ரைவ் எனப்படும். நெக்ஸ்ட், எலக்ட்ரிக் டார்ச். கை மின்விளக்கு. கை மின்விளக்கு. போர்ட்டபிள் ஹேண்ட் ஹெல்ட் எலக்ட்ரிக் லைட். டார்ச் இஸ் யூஸ்டு டு ப்ரொவைட் லைட் இன் த டார்க் பிளேசஸ் வென் இட் இஸ் ஸ்விட்ச்டு ஆன். இது கைப்பிடியுடன் கூடிய கையடக்க மின்விளக்கு. ஒளிமின் விளக்கு இருட்டில் செல்லும்போது வெளிச்சம் தர பயன்படுகிறது. இந்த டார்ச் லைட்டை நம்ம பவர் கட் ஆகும்போதும் இல்லை நைட்லேயும் வெளியே போகும்போது இதை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் இல்லையா? இதுதான். அடுத்து, ட்ரை டு ஆன்சர். பதிலளிக்க முயற்சி செய்வோம். ரைட் த நேம்ஸ் ஆஃப் த கிவன் கேட்ஜெட்ஸ். ப்ராக்கெட்டில் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. கேட்ஜெட்டோட நேமு, எந்தெந்த கேட்ஜெட் எந்தெந்த நேம்னு கரெக்டாக பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கேமரா. கேமரா எடுத்து அதிலேருந்து எழுதிக்குங்க. அடுத்து ஹெட்ஃபோன். டேஷில் ஹெட்ஃபோன் எடுத்து எழுதிக்குங்க. அடுத்து ரிமோட். ரிமோட் எடுத்து எழுதிக்குங்க. ஸ்பீக்கர். அடுத்தது வெப் கேம். வெப் கேம் எடுத்து டேஷில் எழுதிக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸ், லெசன் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் எவால்வேஷன் பேஜ் பார்ப்போம். தேங்க்யூ சில்ட்ரன்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.